குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்றங்களும் அதனை சார்ந்த பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக நமக்கு மிக சிறப்பாக தவத்தை வழிநடத்திய புவனா அம்மாவிற்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஆசான் அருட்தந்தை வேதாதிரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக முனைப்பை ஒழிக்க மௌனம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க. நல்லதொரு தலைப்புக்கு நன்றி பாராட்டி சிந்தனையை தொடர்வோம். இந்த தலைப்புல 2 விஷயம் கொடுத்திருக்காங்க. ஒண்ணு முனைப்பு, இன்னொன்னு மௌனம். 2 தத்துவங்கள் சாமிஜியோடது இதுல இருக்கு. முதலாவது முனைப்பு அப்படிங்கறத எடுத்து பார்த்தோம்னா சாமிஜி அதுக்கு ஒரு அருமையான கவி ஒண்ணு எழுதியிருப்பாங்க. தன் முனைப்பால் தான் தனது எனும் கருத்தில் தன்னையே புலன்மயக்கால் எல்லை கட்டி தன்னையே துன்பத்துள் சிக்க வைத்து தவிக்குங்கால் கடைத்தேற எண்ணும் போது தன்முனைப்பு காதியாய் அமர்ந்த உண்மை தலை துவங்கி எழும்போக்கே ஆன்ம நோக்கமாம். தன்முனைப்பு தனிந்து மெய்யுணர்வாய் வாழ தவம் ஒன்றே வழி, அதற்கு அறம் அரண் ஆம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இது மகரிஷி அவர்களுடைய கருத்து. தான் அப்படிங்கிற செல்வாக்கினுடைய பற்றும் தனதுன்னு சொல்லக்கூடிய பொருள் பற்றும் தன்முனைப்பா உள்ளத்துல பற்றும் போது மனிதன் தன்னிடம் இயற்கையா உள்ள நற்குணங்களை இழக்க நேரிடுது. தன்முனைப்பை அளித்தலே உண்மையான விடுதலை அப்படிங்கிறது சாமிஜி அவர்களுடைய கருத்து. இந்த கருத்து மனித நல்வாழ்வுக்கு கண்டிப்பா வழிகாட்டும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த உண்மைதான். தன்னுயிர் தானற பெற்றானே ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் அப்படின்னு தெய்வ புலவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப தான் அப்படிங்கிற செருக்கானது தன்னிட்ட இருந்து நீங்கின தவ வலிமை யாருக்கு கிடைச்சதோ அவனை உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் கை கூப்பி கூப்பி தொழுமா, தொழுது போற்றுமா, அந்த மாதிரி அவர் சொல்லியிருப்பார். இப்ப தன்முனைப்பு அப்படிங்கிறத எல்லாருமே பெரிய பெரிய மகான்கள் அத்தனை பேருமே எல்லா நிலையிலையும் சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. சாமிஜி சொல்றாங்க, உயிர்கள் எல்லாத்துக்கும் மேன்மையானவன் மனுஷன். அப்போ அந்த மனிதனுடைய உடற்கருவிகளோட சிறப்பு வியத்தக முறையில அமைஞ்சிருக்கு. ஐம்புலன்களால நாம உணர முடியாத இயற்கை ரகசியங்களை எல்லாம் உணரத்தக்க பேராற்றல் 6வது அறிவான மனிதன்கிட்ட மிளிர்கிறது அப்படின்னு சொல்றாரு. அந்த 6வது அறிவு முழுமை பெற்று தன்னை அறியும் வரையில மனிதன் புலன் கவர்ச்சி மயக்கத்துல தன்னை மறந்து நிற்கிறான். உடல் அமைப்பு, வலிவு, செயல்திறன், கல்வி, அறிவு நுட்பம், புகழ் இதையெல்லாம் மாந்தர்களுக்கு வேறுபட்ட தரங்கள்ல அமைஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில இருக்கும் இல்லையா, அதை சொல்றாங்க. அந்த அறிவின் மயக்க நிலையில தனக்கு மூலமும் முடிவுமான ஒரு பேரியக்க நிலையையும் அதோட ஆற்றலையும் மறந்து இருக்கிறதுனால அவன் அடைஞ்சுள்ள எந்த உயர்வும் அவனுக்கு ஒரு செருக்கான மனநிலையில அமையுது. இந்த அறிவின் மயக்க செருக்கு தான் தன்முனைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு திரை போல அறிவின் ஒளிய மறைக்குது அப்படின்னு சாமிஜியோட கருத்து. அவன் இயற்கை காட்சியை கண்டு மகிழ்றான், ஆனா கண்கள் அவன் செய்தானா அப்படின்னா இல்ல. நறுமணங்களை நுகர்ந்து மகிழ்கிறான், மூக்கு அவனால செய்து கொள்ளப்பட்டது கிடையாது. இது போலயே அவன் காது, நாக்கு, தொடு உணர்கருவி, மற்ற உறுப்புகள் எல்லாவற்றையும் கொண்டு இயக்கி உலக பொருட்களை துய்த்து மகிழ்கிறான். இவற்றில் எதுவுமே இவனால ஆக்கப்பட்டது கிடையாது. இவனுக்கு உள்ளும் புறமும் தொடக்கமாகவும் முடிவாகவும் ஒரு பேராற்றல் இவை எல்லாம் தோன்றின, இயங்கி கொண்டும் இருக்கின்றன அப்படிங்கிறது உண்மையான ஒரு கருத்து தான். அந்த பேராற்றலால தான் இது எல்லாமே தோன்றி இயங்கி கொண்டிருக்கு. இப்ப மனிதன் உடலோ அணுக்களால் ஆகிய ஒரு கூட்டு இயக்க வடிவம், உயிரும் நுண்ணியக்க ஆற்றலை.
இவ்விரண்டும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் மலர்ச்சிகள் தான் அப்படின்னு சாமிஜி நமக்கு நிறைய இடத்துல தெரியப்படுத்தியிருப்பாங்க. அப்ப சூக்குவ வடிவமாகிய உயிர் உடலோடு கொண்ட தொடர்பால இன்ப துன்ப உணர்ச்சிகள் எழுது. இந்த உணர்ச்சி நிலைகளால கட்டுப்பட்ட மனுஷன் தன்னோட ஆன்ம நிலையை மறந்து புலன் மயக்கத்துல மயங்கி அவனுக்கு ஒரு செருக்கு வந்துருதான், ஒரு ஆணவம். இப்ப இந்த மயக்க செருக்கிலிருந்து பிறப்பினதுதான் 6 தீய குணங்கள். இப்ப அதால நமக்கு தீமைகள் தான் விளையுது, வாழ்க்கையில சிக்கல் தான் வருது. மனிதர்களை கஷ்டப்படுத்துது, மனிதர்களை வந்து அவர்களுடைய வாழ்க்கையில நேர்மையா நடக்க வேண்டிய இடத்துல இருந்து மாத்துது அப்படிங்கிறதையும் நாம பார்த்திருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு சமயம் ஒரு ம், ஒரு விஷயம், ஒரு மெத்த படித்த ஒரு பேராசிரியர் இருந்தாராம். அந்த பேராசிரியர் வந்து ஒரு ட்ரெயின்ல பயணம் போயிருக்காரு. அப்படி போகும்போது அவர் பக்கத்துல ஒரு விவசாயி உட்கார்ந்து இருக்கிறத பாக்குறாரு. இவரு பெரிய பேராசிரியரு, அறிவாளி மாதிரி இருக்கிறாரு. அவர் வந்து சாதாரணமா உடை உடுத்திட்டு ஒரு விவசாயி வந்திருக்காரு. அப்ப அவருக்கு எப்படி அவரை மதிக்க தோணும்? அப்ப அவர் நினைக்கிறாரு, இந்த விவசாயிகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சலிப்படைகிறாரு. சரி, டைம் பாஸ் ஆகணும் இல்லையா ட்ரெயின்ல போற வரைக்கும், அதுக்காக அவர் கூட ஒரு விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த பேராசிரியர் வந்து அந்த விவசாயிட்ட கேட்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், உங்களால பதில் சொல்ல முடியாட்டா நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடுத்துடணும். அப்ப நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க, என்னால பதில் சொல்ல முடியாட்டா நான் உங்களுக்கு 10,000 தர்றேன், என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அவருடைய ஆணவம் அது. நம்ம வந்து பெரிய ஆளு, நம்மளால சொல்ல முடியும், அப்ப 10,000 சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த விவசாயி சரின்னு சொல்லி சொல்றாரு. அந்த பேராசிரியர் வந்து தன்னோட புத்திசாலித்தனத்தை எப்படியாவது காட்டணும் அப்படின்னு படிச்ச இதை அவர்கிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான தூரம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. எடுத்த உடனே அந்த கேள்விதான் கேட்கிறாரு. ஒரு விவசாயிக்கு பூமிக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரம் வந்து சயின்ஸ் படி எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அப்ப அந்த கேள்வி அவர் கேட்டுட்டு ரொம்ப பெருமையா நினைக்கிறாரு. அந்த விவசாயி ஒண்ணுமே பேசல, அமைதியா ஒரு 100 ரூபாய் எடுத்து அந்த பேராசிரியர்கிட்ட கொடுத்துடுறாரு. இப்போ இவரோட டர்ன் வருது, இவர் கேள்வி கேட்கணும். அப்ப இவர் வந்து அவர்கிட்ட கேட்கிறாரு, சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், மலை ஏறும்போது 3 கால்களும் கீழே வரும்போது 4 கால்களும் உள்ள ஒரு விலங்கு எது அப்படின்னு கேட்கிறாரு. நான் அத மலை ஏறும்போது 3 காலோட அது ஏறுதான், ஆனா இறங்கும்போது அது 4 காலோட இறங்குதான், அப்படிப்பட்ட விலங்கு எது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த பேராசிரியர் அப்படியே தடுமாறுறாரு, இப்படி என்னடா இருக்கும் அப்படின்னு அவர் மூளையை போட்டு கசக்குறாரு. ஏதேதோ விளக்கங்கள்லாம் தேடுறாரு. அவரு வச்சிருக்கக்கூடிய பெரிய பெரிய புக்ஸ்ல எல்லாம் கூட அதை தேடுறாரு. ஆனா அவரால எந்த பதிலுமே கண்டுபிடிக்க முடியல. சரி, அவருக்கு ரொம்ப விரக்தி ஆயிடுது. ஒரு 10,000 எடுத்து அந்த விவசாயிட்ட கொடுத்துட்றாரு. அந்த விவசாயி அந்த 10,000 வாங்கிட்டு அமைதியா சாஞ்சு கண்ண மூடி படுத்துக்கிறாரு. அப்ப இவருக்கு ஆர்வம் தாங்கல. அவரை திருப்பி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, அது சரி, அது என்ன விலங்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த விவசாயி ஒண்ணும் சொல்லல, அமைதியா ஒரு 100 ரூபாய் எடுத்து பேராசிரியர்கிட்ட கொடுத்தாரு. திரும்ப தூங்க போயிட்டாரு. ஆனா எனக்கும் அது ஆன்சர் தெரியாது அப்படின்னு அர்த்தம். இப்ப யாரையுமே வந்து நம்மளுடைய நாம தான் பெருசு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆணவத்தின் காரணமா நாம வந்து யாரையும் உருவத்தை பார்த்தோ, அவங்களுடைய தராதரத்தை பார்த்தோ நம்ம வந்து அவங்கள மதிப்பு குறையா நினைக்க கூடாது. அதுக்காகத்தான் இந்த கதை வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப சாமிஜி வந்து இது தன்முனைப்பு வெளியிறதுக்கு மௌனம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. இந்த மௌனம் வந்து 3 வகையா சொல்றாங்க. அது வந்து வாக்கு மௌனம், கருவி மௌனம், மகா மௌனம் அப்படின்னு 3 விதமா சொல்லியிருக்கு. பொதுவாவே அது வந்து இது உண்டு, இந்த இது சொல்லுவாங்க எங்கேயுமே. இப்ப வாக்கு மௌனம் அப்படின்னா வாய் பேசாது இருத்தல். கருவி மௌனம் அப்படின்னா நம்முடைய ஞானேந்திரம், கர்மேந்திரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை எல்லாமே வந்து நம்ம செயல்படுத்தாம அடக்கமா இருக்கக்கூடியது கருவி மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. மகா மௌனம் அப்படின்னா அலையிற மனதை அமைதிப்படுத்தி இறை உணர்வோட இருக்கிறது தான் மகா மௌனம். இது காலகாலமா பெரியவர்களால சொல்லி வைக்கப்பட்டதுதான். சாமிஜி வந்து அதுக்கு அகத்தவமும் அகத்தாய்வும் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப அகத்தவமும் அகத்தாய்வும் மேற்கொள்ளும் போது நம்ம வாய் திறந்து பேசுறது முரணான செய்கை அப்படின்னு
சொல்றாங்க. அதனால மௌனமா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மௌனத்தினுடைய முழு நோக்கம் வந்து பார்த்தோமானா, மன அடக்கம். அகத்தவமும் அகத்தாய்வும் இல்லாம மௌன நோன்பு முழுமையாகாது. தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்துக் கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும். இப்ப மனம் அடங்கி தற்சோதனை என்னும் அகத்தாய்வுல ஈடுபடும் போது இறைநிலையோட இயல்புகள் அனைத்தும் அறிவுக்கு காட்சியாகும். இந்த பெரும் பேற்றினைத்தான் இறைவன் என்னுள்ள பேசுறான் அப்படின்னும் உள்ளுணர்வு அப்படின்னும் அறிஞர்கள் சொல்றாங்க. மௌன நோன்பால நம்ம மும்மலங்களும் கரைஞ்சு ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்க்கையில தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையும் பிறவி பயனையும் நாம அடைய முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பிறவி பயனை அடையக்கூடிய அளவுக்கு இந்த மௌன நோன்பு நமக்கு உதவியா இருக்கும். அந்த மௌன நோன்பு அப்படிங்கறத சொல்லும் போது மௌனம் வந்து இறைவனின் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம தவம் பண்றோம், மனசு அங்க அடங்குது. அப்போ இறைவழியோடு நாம கலக்குறோம். இறைவனுக்கும் நமக்கும் கனெக்ஷன் ஏற்படுறதுக்கு மௌனம் ஒரு முக்கியமான வழியா இருக்கு. இப்ப நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, மும்மொழி, 4 மொழி, 2 மொழி அதெல்லாம் இப்ப வருது இல்லையா. அது போல இந்த மௌனம் இறைவனின் மொழி. ரகசியங்கள்ல நான் மௌனமாக இருக்கிறேன்னு கீதையில கண்ணன் சொல்லியிருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இறைநிலையை அடைவது. இதுக்கு மௌனம் வந்து ஒரு சிறப்பான வழி. தவத்திலையும் மௌனத்திலையும் நமக்கு உடல் மன இயக்கமே கிடையாது அல்லது குறைவா இருக்கு. அதனால ஜீவகாந்தம் சேமிக்கப்படுது. சாமிஜி வந்து தொடர் மௌனம் அவங்க இருந்த காரணத்தினால அவங்களுக்கு வந்து இறைநிலையோட தொடர்பு கிடைச்சது. அந்த இறைநிலை தொடர்போட தான் அவங்க வந்து ஏகப்பட்ட தத்துவங்கள் கவிதைகள் எல்லாமே வந்து சொன்னாங்க நமக்கு. நாமளும் அடிக்கடி மௌனம் இருந்து வந்தோமானா பல நற்பண்புகளை பெறலாம் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்றாங்க. மௌனம் அப்படிங்கிறது எல்லா மொழிகளுக்கும் மூலம். இப்ப நமக்கு ஒரு மொழி தெரியலைன்னா அந்த மொழி எந்த நாட்டுல இருக்கோ அந்த நாட்டுல போய் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா மௌனத்தை வச்சு எல்லா இடத்துலயுமே நம்ம கொஞ்சம் சமாளித்து கொள்ள முடியும். அதனாலதான் இது எல்லா மொழிகளுக்கும் மூலம் அப்படின்னு சொல்லப்படுது. எண்ணம் ஆராய்தல் பண்ணும்போது மௌன நோன்போடு பண்ணணும்னா இன்னும் நமக்கு சரியான புரிதல் வரும். பொதுவாகவே நாம குடும்ப கடமையில இருக்கோம், தொழில் நிமித்தமா இருக்கோம், தினம் தினம் பல நபர்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம பேச வேண்டிய அமைப்பும் இருக்கு. அப்ப இவங்க எல்லாமே நம்முடைய கருத்துக்கு ஒத்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப இந்த கருத்து வேறுபாடு வாக்குவாதமா மாறி பெரிய சண்டையில கூட போய் முடியுது. திரும்ப அந்த ஒரு நபரை நாம சந்திச்சு பேசவே முடியாத நிலை கூட நமக்கு ஏற்படுது. அதனால நம்மளுடைய கருத்து சரியாகவே இருந்தா கூட எதிராளி கருத்துக்கு முரண்பட்டு இருக்கும் போதும் இவரிடம் இந்த இடத்துல நம்முடைய கருத்து எடுபடாது அப்படிங்கிற நிலை வரும்போதும் நாம மௌனமா இருப்பதே நல்லது. இதத்தான் மௌனம் கலக நாஸ்தி அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க. மௌனமா இருக்கிறதுல அவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஒரு திருடன் ஒருவன் ஒரு ஊர்ல இருந்தான். அப்ப அந்த ஊர்ல திருடுறதுதான் அவனுடைய அக்கம் பக்கத்து ஊர்களை திருடுறது அவனுடைய தொழில். அப்போ ஒரு தடவை நல்லா மாட்டிக்கிட்டான். மாட்டிக்கிட்ட உடனே பொதுமக்கள்கிட்ட சமத்தி அடி வாங்கினான். அவன் அதுக்கு பயந்து அவன் ஊரை விட்டு ஓடி ஒரு காட்டுக்குள்ள போயிட்டான். காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த சைடு சில ஊர்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மக்கள்லாம் பிழைப்புக்காக அந்த காட்டு பக்கம் எதுக்காவது வர்றாங்க. அப்போ இங்க ஒரு சாமியார் இருக்காரு, சாமியார் மாதிரி உட்காந்துக்கிறான். ஆளுகளை பார்த்த உடனே இப்ப சாமியார் இருக்காருன்னு சொல்லிட்டு வர்றாங்க. இவர் ஒன்றும் பெரிய சாமியார் கிடையாது. வாயை திறந்து ஏதாவது சொல்லிட்டோம்னா தப்பா போயிடும். அப்ப என்ன செய்யறாரு, மௌனமாவே இருந்துடுறாரு. இப்ப இந்த திருடன் வந்து மௌன சாமியாரா மாறிடுறான் மக்களோட பார்வையில. அப்ப எல்லாருமே அங்க ஒரு மௌன சாமியார் இருக்கிறாரு, அவர் பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லதா இருக்கு, அவர்கிட்ட போய் ஏதாவது நம்முடைய குறைகளை சொன்னோம்னா நடந்துருது, அத தானா நடந்தா கூட இவனுடைய அருள் தான் அப்படி நடக்குது அப்படின்னு மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
அவனை மக்கள் தேடி வர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய இடங்கள் அது மாதிரி நடக்குது இல்லையா? அப்ப நிறைய மக்கள் தேடி வர்றாங்க. அவருக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மக்கள் வந்து அவன் மேல அன்பு காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு நாளடைவுல ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டப்பட ஆரம்பிக்குது. ஆகா, நம்ம வந்து ஒரு திருடனா இருந்தும் நம்மளை வந்து மக்கள்லாம் இவ்வளவு நம்புறாங்களே. அப்போ ஒரு திருடனா இருந்த நான் அமைதியா இருந்து நல்லது மாதிரி நடிச்சதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்குதுன்னா, உண்மையாவே நான் நல்லவனா இருந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தன்னுடைய தொழிலையே விட்டுட்டு நல்ல அமைதியா சாத்வீகமா வாழ ஆரம்பிச்சான் அப்படின்னு அந்த கதையில வந்து சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு மௌனம் வந்து ஒரு திருடனையே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிருக்கு. சாமிஜி மௌனம் பத்தி சொல்லும்போது, மௌனத்துல பழகி பழகித்தான் நம்முடைய எண்ணங்களை வெற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மௌனத்துல கிடைக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள், முன்னாடி செஞ்ச நல்ல செயல்களின் பதிவுகள் எல்லாவற்றையும் நாம குறிப்பெடுத்து கொண்டு அவற்றை செயல்படுத்தி விட்டோம்னா வாழ்க்கையில மேம்பாடு வரும். இதையெல்லாம் நீங்க அனுபவத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நம்மகிட்ட எடுத்து சொல்றாங்க. இப்ப நம்ம பேசி கொண்டிருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கோம். நமக்கு யார் யாருடைய கருத்துக்கள் வான்காந்தத்திலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில உள்ளவங்களுடைய கருத்து தான் வருமா. அது வந்து நம்முடைய மூளையோட சேர்ந்து நம்முடைய எண்ணங்களா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இது இன்னும் இருக்கு. ஆனா இது வந்து நம்ம ஒரு சின்னதா இப்ப கொஞ்சம் பேசிடலாம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கோ, நம்ம எப்பவுமே இந்த வான்காந்தத்தோடு தொடர்பு கொண்டவங்களா தான் இருக்கும். இதெல்லாம் சாமிஜிட்ட வந்த பிறகுதான் நம்மளுக்கு புரியவே ஆரம்பிச்சது. இப்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கும்போது, ஒத்தது ஒத்த இதை ஈர்க்கும்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த வான்காந்த களத்துல இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கக்கூடியவங்களுடைய உணர்வுகள் தான், அவங்களுடைய எண்ணங்கள் தான் நம்மகிட்ட வந்து பிரதிபலிக்குமா. இதே சாமிஜி வந்து சொல்றாங்க, அது நம்ம மூளையோட சேர்ந்து நம்முடைய எண்ணங்களா வரும். ஆனா மௌனத்துல நம்ம பேரமைதி நிலைக்கு வந்தோமானா, அமைதியா இருந்து ஆராய்ச்சி பண்ணி இறைநிலையை உணர்ந்து அதோட தொடர்பு கொண்டா, அந்த நிலையை உணர்ந்த பெரும் மகான்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுடைய ஆற்றல்கள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நம்முடைய எண்ணங்களா வரும். அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருந்தோமானா அவர்களுடைய எண்ணங்களோட நாம கலக்கிறோம். மௌனம் போல, அகத்தாய்வு போல, அகத்தவம் போல நிகழ்வுகள் நாம பண்ணும்போது நாம அமைதியான நிலையில இருக்கிறதுனால மகான்களுடைய எண்ணங்களோட நாம தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இதையெல்லாம் அனுபவிச்சு பார்க்கலாம். அப்ப எப்படி அனுபவிச்சு பார்க்கிறது, அதுக்கு ஏற்ற காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மௌன காலம். எவ்வளவு காலம் மௌனம் மேற்கொள்ளலாம்? நீங்க ஒரு நாள் மௌனம் இருக்கலாம், 2 நாளும் இருக்கலாம். ஆனால் அந்த மௌன காலத்துல கிடைத்த பலன்களை நினைவில் பதிய வச்சுக்கோங்க அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. வாழ்க்கையில அவற்றை பயன்படுத்திக் கொள்ளவும் வேண்டும் நம்ம. போக போக 1 மணி நேரம் மௌனம் இருந்தா கூட போதும். ஆனாலும் அந்த 1 மணி நேரம் மௌனம் கூட நமக்கு வெற்றி அளிப்பதா இருக்கும். இங்கேயும் அங்கேயும் மனதை ஓட விடாம வைத்துக்கொண்டு இருக்க நம்மளால முடியும். அப்படி இருந்து பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எந்த செயலை செய்தாலும் பதிவாகி அந்தந்த பதிவுகள் அவ்வப்போது எண்ணங்களாக வருது இல்லையா? அதே போல மௌன காலத்துல நீங்க இறைநிலையில இருந்து ஏற்படுத்தி கொண்ட மௌன பதிவும் சாதாரண காலங்கள்ல கூட மேலே வந்து அவ்வப்போது அமைதி நிலைக்கு உங்கள் மனதை அழைத்து செல்லும் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. மௌனத்துல இருக்கும்போதுதான் மட்டும் இல்ல, நமக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்பெல்லாம் அந்த எண்ணம் வந்து மேலோங்கி வருமா. அப்படி வரக்கூடிய எண்ணம் நமக்கு ரொம்ப உதவியா இருந்து நம்மளை மேல்நிலைக்கு அழைச்சிட்டு போகும் அப்படிங்கிறத சாமிஜி நமக்கு எடுத்து சொல்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, சாமிஜி நிறைய தவம் முறைகள்லாம் இருந்தவங்க தான். அப்ப சாமிஜி வந்து மௌனம் வருஷம் எல்லா வருஷங்களையும் டிசம்பர் மாதம் முழுதும் மௌனம் இருப்பாங்க அப்படின்னு நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த நிலையில இருக்கும்போது தான் அவங்க நிறைய இறைநிலையோட தொடர்பு அவங்களுக்கு கிடைச்சது. அப்ப எழுதின புக்கு வந்து ஏராளம் சாமிஜி சொன்னது. அவங்களுடைய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இதை பத்தி அவங்களே சொல்றாங்க. நான் விழிப்பு நிலையில இருக்கும்போதே மனம் அசைவற்ற நிலையில இறைநிலையோடு ஒன்றி நிற்கும். முதல்ல 1 நிமிடம் 2 நிமிட நேரம் மட்டுமே இந்த நிலை கிட்டும். ஆனாலும் சில இரவு நேரங்கள்ல தூக்கம் இல்லாத போது இதே நிலை வர்றதும்
பல நிமிடங்கள் நிற்கிறதும் உண்டாகும். இறைநிலையை அறிய வேண்டி சிந்தனை அடிக்கடி செய்வேன். அப்போ இறைநிலை, உயிர், இறைநிலை, உயிர்நிலை இவற்றை விளக்கக்கூடிய காட்சிகள் எனக்கு கிடைக்கும். சில சமயம் ஓசையே இல்லாத சொற்கள் மூலம் தத்துவ உண்மைகள் கிடைக்கும். அத்தகைய விளக்கங்களைத்தான் அருட்பேராற்றலின் அன்பு குரல் அப்படின்னு தலைப்பு கொடுத்து விளக்கி இருக்கிறேன். ஓசை இல்லாத சொல் விளக்கமும் ஒளி இல்லாத காட்சிகளும் எவ்வாறு அப்படின்னு சில அன்பர்கள் சிந்திக்கலாம். அருட்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளல் பெருமாள் எழுதியுள்ள சில செய்யுள்கள்ல இறைவன் பணித்தான், இறைவனோடு உரையாடினேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்ப அவற்றை படித்த போது இது எவ்வாறு அப்படின்னு எனக்கு சிந்தனை வினா எழுந்தது. எனக்கும் இதே அனுபவம் கிடைச்ச போதுதான் வள்ளற் பிரானின் அருளுரைகளை ஒத்து பார்த்து உண்மை உணர்ந்து நானும் தெளிவு பெற்றேன். இவ்வாறான உணர்ந்த தத்துவ உண்மைகளும் வாழ்க்கையின் வழிகாட்டும் சிறந்த உரைகளும் ஆழ்ந்த சிந்தனையுடையவர்களுக்கு உண்டாகிறது நடைமுறை நிகழ்ச்சிகள் தான். இவற்றை நாம சாதாரண மன ஓட்டம் அப்படின்னு கருதுவோம். ஆனாலும் உண்மைய சொல்றேன், கடல் நீரே அலையாக உயர்ந்து வீசிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு அலைகளுக்குள்ளும் நீர் தான் அதனுடைய பொருள். அந்த அசைவு நிகழ்ச்சியே அலைதான். அப்ப பொருள் வேற, நிகழ்வு வேற அப்படின்னு சாமிஜி நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. இதே போல நம்மிடம் மெய்ப்பொருளான இருப்பு நிலை அறிவா இருக்கு. அதுவே நம்முடைய கருமையத்தை இயக்க மையமா கொண்ட ஜீவகாந்தத்தின் நிலைப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து விரைவு கொண்டு எழுச்சி பெற்று வீசக்கூடிய காந்த அலை தான் மனமா இருக்கு. இப்ப நம்மளுடைய தேவை உணர்வும் பொருள், புகழ், அதிகாரம், பழக்கம், புலனின்பம், இந்த நான்ல உள்ள பேராசை பற்றும் மனதின் இயற்கையாக அமைந்துள்ள விருந்தறியக்கூடிய ஆற்றலையும் நுணுகி அறியக்கூடிய திறமையும் குறைச்சு எதுல நாம செயல்படுறோம்னா அந்த புலன் உணர்வு மாத்திரம் நமக்கு ஆழமா பதிச்சு நம்மளை கட்டுப்படுத்தி வச்சிருது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அகத்தவத்தால அலைவிரைவு மனதுக்கு குறையும் போது விரித்துணரும் ஆற்றலும் நுணுகி அறியும் திறமையும் அதிகரிக்குது. மன அலை விரைவு குறையும் அளவுக்கு அறிவு இரையாற்றல் நிலையாற்றல் என்ற நிதியை அந்தந்த அளவுல அறிந்து கொள்ளுது. இது சாமிஜி சொல்றாங்க, எல்லா மனிதரிடத்திலும் இப்பேராற்றல் இயல்பாக இருக்கு. ஆனா பயிற்சியும் பழக்கமும் தான் வெற்றியை கொடுக்கும். பயனை எல்லாருமே அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உயர்ந்தவன், எனக்குத்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிற தன்முனைப்பு இல்லாம எவ்வளவு எளிமையா சாமிஜி நமக்கும் அது கிடைக்கும், நாமளும் அந்த நிலைக்கு உயரலாம் அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆனா இது ஏன் அனைவருக்கும் நம்மளுக்கு கிடைக்கல? மனித மனம் முன் வினைகளின் பதிவுகளால அது பெற்ற தன்மையை கொண்டு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வினை பதிவுகள் இருக்கும் இல்லையா? அப்ப அதனுடைய தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லையா? அப்ப அந்த தன்மைகளை கொண்டு புலன்கள் மூலம் பெறப்பட்ட பொருட்களோடு தொடர்பு கொண்டு இன்ப நாட்டங்களை அனுபவிக்குது. இதை சாப்பிடணும், இதை பார்க்கறணும், இவங்களோட நம்ம பழகிடணும், இத அனுபவிச்சிடணும், இந்த சொத்து நம்ம வாங்கிடணும், இது எல்லாமே நாம வெறும் அந்த சாதாரண புலன் இன்பத்தை தான் பெருசா நினைச்சு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதைத்தான் இன்ப நாட்டம்னு சாமிஜி சொல்றாங்க. ஆனா அது இன்பம் போல தோன்றினாலும் துன்பம் தான். இப்ப அறிவு விரிவடையாத நிலையில மன உணர்ச்சிகளால உடல் அளவுல நான் அப்படின்னு எல்லை கட்டிக்குது. ஒருவனுக்கு அமையக்கூடிய பருவம், உடல் வலிவு, செயல்திறம், கல்வி, செல்வாக்கு, செல்வ வளம், தன்னை ஒப்பிட்டு தன்னை உயர்வாக கருதிக்கிறான். அதனால தன்னை இயற்கையிலிருந்தோ சமுதாயத்திலிருந்தோ வேறுபடுத்திக்கிறான். இதுவே இந்த தன்முனைப்புன்னு சொல்லக்கூடிய ஆணவம்ங்கிறது. அப்ப அதுல இருந்து நாம வெளியில வரணும்னா கருமையத்துல பதிந்துள்ள வினைப்பதிவுகளோட தன்மையை உணர்ந்து அதை நலம் விளைவிக்கிற அளவுக்கு நாம மாற்றி அமைக்கலாம். இதனை மன அடக்க ஓர்மை பயிற்சி அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்ப மௌனத்தின் முழு நோக்கம் என்னங்க? மன அடக்கம் அப்படிங்கிறது தான். அப்ப அகத்தாய்வும் அகத்தவமும் இல்லாம நம்ம அதை பண்ணவே முடியாது. இந்த வகையில சாமிஜி ஒரு அருமையான கவி ஒண்ணு எழுதியிருப்பாங்க, அதை சொல்லி நாம நிறைவு பண்ணிக்கலாம். கட்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண் அறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம், லட்சங்கள் தெய்வமயம்,
அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அட்சரங்கள் கொண்டு எழுத முடியாது இந்த ஆனந்த அனுபவத்தை, மௌனம் அன்றோ அப்படின்னு நம்மளுக்கு கேள்வியோட முடிச்சிருக்காங்க. வெறும் அட்சரங்கள் கொண்டு எழுதவே முடியாதான், மௌனம் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால அந்த ஆழ்ந்த அனுபவத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்முடைய அனைத்து பணிகளுக்கு நடுவுல நம்ம சாமிஜி கொடுத்த அந்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி, மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பற்ற பயிற்சியையும் முடிந்த போதெல்லாம் வாரத்துல ஒரு முறையோ, மாதத்துக்கு 2 முறைகளோ, அல்லது முடிந்த போதெல்லாம் மன்றங்கள்ல நடக்கும் போதோ போய் நாம கலந்துக்கிட்டு நம்மில் தினசரி தினம் தினம் எழுச்சி பெறக்கூடிய அந்த முனைப்பை ஒழித்து மௌனம் மூலம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.